தேவாதி தேவனுடைய இரக்கத்தையும் தயவு எண்ணி துதிப்பாடலோடு பாடி மகிமைப்படுத்தின அவருடைய பக்தன் சொல்லுகிறான். அவர் எப்படிப்பட்ட தேவனா? சங்கீதம் 91:9, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இதை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருக்கும் யார் தாபரமாய் வரப்போகிறார்னா, அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர். தாவீதுங்கிற பக்தன் தன் அனுபவத்தில் சொல்றான். எப்பெல்லாம் அடைக்கலமாய் வந்தார்? சொந்த மகன் அப்சலோம் கொலை செய்ய முயற்சித்த நேரத்தில் அடைக்கலமாய் வந்தார். கனப்படுத்த வேண்டிய ராஜா சவுல் கொலை செய்ய முயற்சித்த நேரத்தில் அடைக்கலமாய் வந்தார். அவனை ரொம்ப நேசித்த யோனத்தான் பிரிந்து சென்று கடந்து போன நேரத்திலும் கூட கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாய் வந்தார். இப்படி பல அனுபவத்தை அவன் சொல்லலாம். அதனால தான் சொல்றான், அடைக்கலமாய் கொண்டிருந்த என் கர்த்தரை நீ தாபாரமாய் கொண்டாய். இதை கேட்கிற நண்பர்களே, இந்த நாளிலிருந்து விசேஷமாய் இந்த ஆண்டு முழுக்க அவர் உங்களுக்கு தாபாரமாய் வருவார். தாகும் நேரத்தில் தண்ணீரை கொடுப்பார். பசி நேரத்தில் உணவை அளிப்பார். இப்படி ஆன்மீக ரீதியிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தந்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். சந்தோஷப்படுவீர்களா? மகிழ்ந்து களி கூறுங்க. இயேசு சீக்கிரம் வர இருக்கிறார். அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருப்போம். அவரே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கும் எல்லாரும் அடைக்கலமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நம்பி என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் நீ அடைக்கலமாய் வாரும். உங்களுடைய வார்த்தையிடையே ஒவ்வொரு ஆசீர்வதியாப்பா. துயரங்கள், வியாதி, விக்கலங்கள், சாபங்களை விலக்கி இந்த ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் நிரப்பும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.